நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடாக கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். அந்த நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோல்டோட மூவ்மெண்ட் என்ன, சில்வரோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக எவ்ரி வீக் வரும். அந்த ஷார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன ரீசனால் மார்க்கெட் பை ஆகுது, என்ன ரீசனால் மார்க்கெட் செல் ஆகுது, நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் டீட்டெயில்டாக 1 மினிட்ல கொடுத்துருவோம். அதன் மோரோவர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நம்மளோட லைவ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைவாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம், என்ன ரீசனால் பை ஆகுது, என்ன ரீசனால் செல் ஆகுது அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் மோரோவர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் விஐபி சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ், அண்ட் தென் மந்த்லி ஒரு 500 பிப்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஐடியாஸ், அண்ட் தென் பெஸ்ட் ப்ரைஸில் யூஎஸ்டிடி பையிங் பண்ணிக்க முடியும், செல்லிங் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் விஐபி சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஆக்டா அல்லது வேண்டேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு அந்த அசஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ லைக் இந்த மாதிரி. ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஆக்டா வேண்டேஜில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐபி சேஞ்ச் கூட நம்மளோட விஐபி அசஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டெபாசிட்ஸ் விட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிங் டு அதர் ப்ரோக்கரேஜஸ் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. ஸோ மோரோவர் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். சரி வாங்க, கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வீடியோவாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் எக்ஸ்ஏயு யூஎஸ்டி, அதாவது கோல்டு தங்கத்தோட விலை 8வது மார்ச்லேருந்து அடுத்து ஒரு 5 நாள் திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ப்ரொஜெக்ஷன் தான் பார்ப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே செல் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் எந்த இடத்துக்கு வரைக்கும் போகும் அப்படிங்கிறது கிளியராக. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு லாங் டேர்மில் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் மிட் ஆஃபில் ஒரு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆச்சு. அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் குயிக்காக ஒரு ரெக்கவர் கொடுத்தது. அகெயின் என்னாச்சு, ஒரு 4% அப்படிங்கிறது ஃபால் ஆச்சு. ஸோ அப்போ ஃபர்தராக கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன, எந்த அளவுக்கு போகும், அகெயின் ஒரு ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மேனுவலாக ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி இது லாங்கர் டைம் ஃப்ரேம். ஸோ ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம கிளியராக சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது, 5651. இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் எங்கே போகும், ஹையராக 5420. ஸோ அப்போ செல்லிங் எங்கே வரைக்கும் இருக்கும், லோவராக பார்க்கும்போது 5130. இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வீக் லோவாக 5000. ஸோ நம்ம கிளியர் என்ன பண்ணிட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெளிவாக 4 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சு டே டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது ஓவராலாக அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. பேரலாக நம்மளோட ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ லோவராக இங்கேருந்து, ஸோ இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ரைட், இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன் பேரலாக. அந்த மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஹைலேருந்து ஒரு பிரேக் ஆகி ஒரு சேனல் ஃபார்ம் ஆச்சு. லோலேருந்து ஒரு ஹை, ஒரு லோ,
அகெயின் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷனு, ஒரு சைட்வேஸ், அகெயின் வந்து ஒரு ஹை போயிட்டு இங்கேருந்து ஃபாலோ ஆகி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்திருக்கான். ஸோ அப்போ பிரேக் அவுட் பண்ண ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன ஆகும், அகெயின் செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எங்கே வரைக்கும் செல் ஆகும், எந்த இடத்துல செல் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போது நம்மளோட அப் ட்ரெண்ட் பேரலல் லைனுக்கு இங்கே வேலைகள் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து குட்டியாக போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஆட்டம் எங்கே இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் அடுத்து நம்ம பையிங்கே போக முடியும். அது வரைக்கும் நம்ம செல்லிங்லேயே தான் உருட்டு வர போகிறோம். ஸோ அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. ரெசிஸ்டன்ஸ் R1, ரெசிஸ்டன்ஸ் R2, and then resistance R3 கிடையாது, சப்போர்ட் S1, லேட்டர் வந்து சப்போர்ட் S2, இது நம்மளோட பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட் லைன் வச்சுக்கலாம், பேரலல் கூட ஒன்றும் தேவையில்ல. அப் ட்ரெண்ட் லைன் ரைட்டா. ஸோ அப்போ நம்மளோட கேம் அப்படிங்கிறது எங்கே இருக்குல்ல அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே தான். இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும் நம்ம வந்து பையிங் போகணும். அதாவது இது பிரேக் பண்ணி மேலே போகணும் இந்த ஏரியாக்குள்ளே. ஸோ அங்கே போனால் நம்ம வந்து ஃபர்தராக பையிங் போகலாம். ஸோ அப்போது இந்த டைமில் என்ன ஆகும்னு கேட்டால் அப்படின்னா, நம்மளோட வீக்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு பை ஆகிட்டு ஒரு செல் ஆகும். ஸோ அப்போ பையிங் எங்கேருந்து ஆகும் அப்படின்னா, கிளியராக இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி இங்கே வரைக்கும் போகும். ஸோ என்னோடய ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ஜோன் வரைக்கும் ஒரு 5323 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபால். கண்டினியூஸாக அப்படி போயிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கேருந்து போனதுமே இதில் ஒரு ஃபால் எடுக்கும். இந்த லைனில் இங்கே ஒரு செல் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு பை ஆகி ஒரு செல் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு லாங் டார்கெட் ப்ரைஸ் இங்கே. ஸோ அந்த ஜோன் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால், இங்கேருந்து ஒரு ஃபால். ஸோ டார்கெட் ப்ரைஸ் இங்கே. ஸோ அப்போ ஷார்ட் டேர்மில் பை, லாங் டேர்மில் செல். ரைட், இதுதான் ப்ரொஜெக்ஷன். ரைட்டு, அப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபால் ஆகும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏன் ஒரு பை ஆகுது, இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட் போகும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது, இங்கேருந்து இது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ இங்கே வரைக்கும் போகும். இது நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் செல் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு செல் ஆகிட்டு டீப் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ நான் டீப் செல் ஏன் ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதோட ஸ்விங் லோவாக ஒரு மாதிரி போகும். ஸோ ஒரு ஸ்விங் லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பாடி, and then இது ஒரு நம்மளோட இன்னொரு பாடி. அப்போ இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளியர் என்ன பண்ணிக்கலாம், ஒரு செல்லிங் போய்க்கலாம். ஷார்ட் ப்ரைஸிங்க.
ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டிலோட ஹையில் இங்கே வச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ இன் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நம்ம ஷார்ட் ஸ்கேல்பிங் பண்ணலாம் இந்த இடத்துல. அதாவது இந்த ஜோன் போனதும் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பை ஆகி ஒரு 5050 ஜோன் போனதும் ஒரு ஃபால் ஆகும். டார்கெட் ப்ரைஸ் இங்கே எடுத்ததுக்கப்புறம் அகைன் ஒரு டேக் ஆஃப் எடுத்து இங்கே போனோம் செல். ஸோ அப்போ கோல்டோட மூமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்கமிங் வீக்கில். ஸோ அப்போது என்ட்ரி வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸ் 5267, அங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கேல்பிங், அப்புறம் லாங் டேர்மாக ஒரு 5331, ஒரு 5331 போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ரேலியாக ஒரு 5000 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவு இதுதான் ப்ரொஜெக்ஷன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம் பை, லாங் டேர்மில் செல்லிங் போகிறதுக்கு ஒரு ஈவினிங் ஷார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா XAU / USD ஓட வீக்லி பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன். அந்த நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ வார் வந்துருச்சு, அப்போது மார்க்கெட்டோட ரேட் வந்து கூடணும், கோல்டு மேலே போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக வந்து சில்வருக்கு போயிட்டுருக்கிறதுனால USDக்கு போயிட்டுருக்கிறதுனால ஸோ ரேட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது வார ஒரு சைடில் நம்ம வந்து கணக்கில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெசன்ட் ப்ரொஜெக்ஷன். அண்ட் தென் மோரோவர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த டைம் வந்து நம்ம DXY வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அதுவும் பை ஆகுது, கோல்டும் பை ஆகுது, அதுவும் செல் ஆகுது, இதுவும் செல் ஆகுது. ஸோ அது வந்து மேட்ச் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் மண்டே பேங்க் லீவுன்னு நினைக்கிறேன், டியூஸ்டே பெரிய இம்பேக்ட் இல்லை. வெனஸ்டே பார்த்தோம் அப்படின்னா கோர் CPI இருக்குது, தேர்ஸ்டே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, அகைன் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஓப்பனிங் நியூஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலாக தான் இருக்கும். பட் பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு என்னென்ன ரீசனால் மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும் செல் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. இதில் உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கனெக்ட். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஒன்று நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த கிவ்வே அந்த மாதிரி விஷயத்தில் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த பெஸ்ட் ப்ரைஸில் நம்மக்கிட்ட USD பையிங் பண்ணிக்க முடியும், செல்லிங் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.